சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் வர சொன்னாங்கன்னு உடனே ரொம்பவே சந்தோஷமாக ரொம்பவும் அழகாக ரெடியாகி ஷோரூம்க்கு வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே நம்ம சந்தோஷ் தான் வந்து நிற்கிறாங்க. வாங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்போ தான் நான் உங்களுக்கு சிஸ்டராக தெரிகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லவும், எல்லாம் கொடுக்கறது கொடுத்தாதான் எல்லாம் அடங்கி போகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ இன்னும் ஸ்டாக்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம மனோஜும் விஜயாவும் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மனோஜ், நீ தானே என்ன வர சொன்ன, இங்கே எப்படி ஆண்டி ஆண்டி நீங்களாம் ஷோரூம்க்கு வர மாட்டீங்களே, நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் அம்மா உன்னை வர சொன்னாங்க, அதனால தான் நானும் ஒன்று வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, என் பிள்ளையை ஏமாத்தினேன், இப்போ என்னையும் நீ ஏமாத்திட்டல, மூட நம்பிக்கைன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து என்னை சிரிக்கிற மாதிரி என்னை ஆக்கி விட்டுட்டில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. புரியாதடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட, மனோஜ் என்னாச்சு, ஏன் ஆண்டி என்னை திட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு சாமியார் பொம்பளையே என் ஷோரூம்க்கு வர சொல்லி உன் கழுத்தில் தான் தாலி கட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பி மீனா இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னா போலேனா என் அப்பா உயிருக்கு ஆபத்தை இருக்குன்னு சொல்லி எவ்வளோலாம் எங்கள் டார்ச்சர் பண்ணிட்டல, உன்னால நாங்கள் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சந்தோஷ் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா சாட்டை அடிக்கிறவங்கள கூட்டிகிட்டு வராங்க. என்ன இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னை அடிக்க வச்சிங்கல்ல அதே அடிதான், அதே காசு தான், அவங்க போதும் போதுன்ற அளவுக்கு அடியை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அவங்கள அடைக்க சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ணுறதை விட நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா, நாங்கள் சரியத்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை போட்டு அட்டி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ரோகிணியால் தாங்கிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கடுத்துதான் இவன் மயக்கம் தெளிஞ்சதும் இன்னும் போட்டு அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் போலீஸ் கேஸ் ஆகி நாங்கள் உள்ளே போகிறதுக்கா, உன் பணமும் வேணாம் ஒன்றும் வேண்டாம், ஆளை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. சந்தோஷம் இருந்துட்டு அவர் சொல்கிறதும் சரிதான், போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா மூச்சு இருக்குமா, நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க, நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை தெளித்து ரோகிணியை எழுப்பி விடுறாங்க. ரோகிணி எந்திரிச்ச உடனே, உன்னை நம்பி தானே நான் இவ்வளோ தூரம் வந்தேன், 2 வருஷம் உன் கூட நான் வாழ்ந்திருக்கேன், ஆனால் அது கொஞ்சம் கூட உன் மனசில் ஈரன்றதே இல்லையா, இப்படி உன் அம்மாவை விட்டு இப்படி நான் அடிக்க வைக்கிற, நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து திட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து மறக்கவே மாட்டேன் நானும், உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியோட அம்மா ஒத்தனை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம சிந்தாமணியும் வராங்க. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக உன் மருமகன் தான் என்னை வர சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் போனேன், அவன் இதெல்லாம் பண்ணி வைப்பான்னு எனக்கு மட்டும் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு 2 காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, சாமியார் அம்மாவா வீட்டுக்கு அனுப்புனது நீங்கள் தானே, ஆனால் அவங்க இதுக்காக நான் அனுப்புனதா சொல்லியிருக்காங்க. இல்லை ரோகிணி, மாட்டிக்கினா நான் உன்னோட பேரை தான் சொல்ல வச்சேன், ஏன்னா ஏற்கனவே மாஸ்டருக்கு உன்னை பிடிக்காமல் போயிடுச்சு, இப்போ
நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சால் என்னையும் வெறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாமையே போயிடும். அதனால தான் மாட்டிக்கிட்டா நான் உன் பேராக சொல்ல சொன்னேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இப்போ உங்கள் மேலே உங்களுக்கு மரியாதை இருக்குது, நான் உங்களுக்கு கெட்டவள் ஆகிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷோகினி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு நேராக நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி மீனாவும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பூவெல்லாம் போட்டு ரொம்பவே பயபக்தியோடு வச்சுருக்காங்க. வேலைலாம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்குல்ல? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்தும் வராங்க. நீங்களும் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை கூப்பிடுறாங்க. இவங்க தான் மனோஜ்க்கு பார்த்த பொண்ணு, கடைசியில் சிஸ்டர் ஆகிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் நான் தான் ரவியோட ஒய்ஃப், நான் தான் முத்துவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆயிடுறாங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, இந்த குடும்பமும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹோம் ஒர்க்கு தான், அது மட்டும் கிடையாது. எனக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை மீனா உங்களோட பூக்கடையிலையோ இல்லை முத்தண்ணா உங்களுடைய கார் ஷெட்லேயோ ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, நான் நல்லபடியாக செய்வேன். அதுக்காக பணத்தெல்லாம் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்களுக்கே எப்போவாவது ஒரு டைம் தான் வேலையே வரும், கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சரி நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு ஷோரூம்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து மீனா இருந்துட்டு அண்ணாமலையை சாப்பிட சொல்கிறாங்க. அண்ணாமலை வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயாவை தேடி யாரோ ஒருத்தர் வராங்க. யார் என்னன்னு விசாரித்தா தமிழ்நாடு மகளிர் சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே விஜயா இருந்துட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? ஓ, நீங்கள் தான் அந்த கொடுமைக்கார மாமியாமா? என்ன சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? தோ இவ வீட்டில் தான் இருக்கா, மீனாவா சொல்ல கிடையாது. ஷோகினியை அடித்து கொடுமை பண்ணியிருக்கீங்க, மனோஜோட ஷோரூமுக்கு வர சொல்லி சாட்டையால் அடிச்சிருக்கீங்க, அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.